ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? 19/7 முதல் 25/7 வரை இந்த 7 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்கள் நடக்கும், எந்த விதமான முன்னேற்றம் இருக்கும் என்பதை பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியம் வரை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாட்களாகும். ஒரு வேலைகள் எல்லாம் நடக்கும். உங்ககிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இதை செய்யலாமா செய்ய வேணாமா, இந்த வேலை நடக்குமா நடக்காதா, ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்னதாகவே அதை பற்றி ஒரு சந்தேகமும் கேள்வியும் உங்களுக்கு வந்துடும். அப்ப இந்த 5ஆம் இடத்தில் சந்திரிக்கின்ற சந்திரன் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். தெளிவாக நீங்கள் செயல்பட வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு வேலையை கையில் எடுத்துட்டீங்கன்னா அதில் உங்களால் ஜெயிக்க முடியும். அப்போ திட்டமிட்டு செயல்படுகின்ற போது குடும்பத்திலும் சுபிட்சமான நிலை இருக்கும், உங்களுக்கும் மனதில் ஒரு குழப்பமற்ற நிலை இருக்கும், தெளிவு இருக்கும். புரியுங்களா? உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நெருக்கடி இல்லாமல் போயிடும், வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், கையில பணம் புரளும். அதற்கு மேல பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம், புதன்கிழமை, வியாழக்கிழமை ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கிறார். அப்போ எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி என்று சொல்ல வேண்டும், நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு ஒரு தனி அசாத்தியமான துணிச்சல் வந்துடும். இந்த வேலையை நீங்க முடிச்சே ஆகணும், முடிச்சிடுவீங்க, முடிக்க முடியும். இப்ப 6ஆம் இடத்து சந்திரன் பாத்தீங்கன்னா உங்களை ஒரு புதிய மனிதனாக நடைபெற வைப்பார். அது வழக்குகள் ஆகட்டும், பிரச்சனைகள் ஆகட்டும், வருமானம் ஆகட்டும், எல்லாவற்றிலும் நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இதுதான் நடக்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அதுதான் நடக்கும். அப்போ 6ஆம் இடத்து சந்திரன் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வரை உங்களுக்கு யோக பலன்களை கொடுப்பார். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சப்தமஸ்தான சந்திரன். அப்போ அந்த 2 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்களாகவே இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப சுபிட்சமான நிலை இருக்கும், உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை இருக்கும், நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும், கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். ஒரு வேலையை முடிக்கின்ற போது நிச்சயமாக முடித்து விட முடியும். வெளியூர் பயணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் கொடுக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இருக்கிறது. ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் உங்களுக்கு, ஒரு குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு வேலையை கையில் எடுத்துட்டா உங்களால முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த வேலையை கையில் எடுங்க, நிச்சயமாக உங்களால் முடிக்க முடியும். கையில பணம் புரளும். சிலருக்கு சொந்த இடம் வாங்குகின்ற வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கு. புரியுங்களா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குரு பாத்தீங்கன்னா அஸ்தமனமாயிருக்கார், சனி வக்ரமாயிருக்கார். இப்ப இந்த நேரத்தில் யார் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்க வேண்டும் என்றால், உங்களுடைய ராசியில் உச்சமடைகின்ற சந்திரன் தான் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்க வேண்டும். இப்ப சுக்கிரன் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் சுகஸ்தானத்துல அவருடைய சஞ்சாரத்தின் காரணமாக ஒரு குடும்பத்திற்குள் இணக்கமான நிலை, உறவினர்களுடைய ஒற்றுமை, ஒரு புதிய வாகனம் வாங்குகின்ற நிலையெல்லாம் சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கு. கையில பணம் புரண்டு கொண்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சூரியன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக சகாயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது அரசு வழியில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தடைபட்டு வந்த வேலைகள் எல்லாம் நடந்தேறும். உங்களுடைய திறமை எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், வேகம் எல்லாம் வெளிப்படும். சகோதரருடைய ஒற்றுமை கிடைக்கும். ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு வரீங்க, பணியாளர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உதவி என்பது மிகப்பெரிய விஷயம். புரியுங்களா? அவருடைய ஆதரவு இருக்கும். அதன் காரணமாக தொழில் வருமானத்தை காண முடியும். கேது 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல உழைப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். தாயாரின் உடல்நிலையும் ஒரு பக்கம் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதன் 2ஆம் இடத்துல வெளியூர் பயணத்தின் வழியாக ஆதாயத்தை காணக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. பொதுவாக இந்த வாரம் ரிஷப ராசினருக்கு சுபிட்சமான வாரம். எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஆடி மாதம், குலதெய்வ வழிபாட்டிற்குரிய மாதம். புரியுதுங்களா? குலதெய்வத்தை வழிபடுவதால் உங்களுடைய குறைகள் எல்லாம் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.